பொது காலம் ஆண்டின் 13ஆம் ஞாயிறை கொண்டாட திரு அவை அழைக்கும் இவ்வேளையில் ஆலயத்தில் ஒரு மனத்தோராய் குழுமியிருக்கும் இறை மக்களாகிய உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இயேசுவின் போதனைகளை நாம் கேட்கிற போது நம்மால் அவரை பின்தொடர முடியுமா? அவருடைய போதனையில் நிலைத்து நிற்க முடியுமா என்கிற சிந்தனைகள் நமது உள்ளத்தில் எழ ஆரம்பிக்கிறது. நிச்சயம் இயேசுவின் போதனைகளை நமது வாழ்வில் ஏற்று வாழ முயற்சிப்பது சவாலான ஒன்றுதான். ஆனாலும் நாம் அனைவரும் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடையதாக நமது வாழ்வு அமைய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுளின் வார்த்தை நமக்கு தரப்படுகிற போது அதை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ்வோம். அது எவரிடமிருந்து வந்தாலும் கடவுள் நமக்கு உணர்த்த விரும்புவதாக அதனை ஏற்றுக்கொள்வோம். தொடரும் இத்திருப்பலியில் பங்கேற்போம். கீதம் இன்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். வார்த்தையை எங்கள் வாயிலூட்டினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எம்மில் துளங்கச் செய்கின்றீர், உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழித்து கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர், கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 13வது ஞாயிறு காலையின்று படைத்த கடவுளுக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஜேசுவின் சீடத்துவத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. ஜேசு எம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கினூடாக ஜேசுவின் சீடராக வாழ அழைத்திருக்கின்றார். எனவே ஜேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் எமது நாளாந்த வாழ்வில் எமது சொல் செயல் சிந்தனையினூடாக ஜேசுவின் சீடத்துவத்தில் பங்கு பெற்றி ஜேசுவுக்கு சான்று பகர இத்திருப்பலியில் வரம் வேண்டி மன்றாடுவோம்.
சௌரி திருப்பலியை இறைவனுக்கு உகந்த நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு எமது பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினில் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இடக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, இரம்பீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம்பீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
செபிப்போமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் புனிதர் வரும் பொழுதெல்லாம் இங்கே தங்கிச் செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்குச் சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறையொன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாட்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரவேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழுத செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்வை பொறுத்தமட்டில் இருந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச
குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அளித்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உடைமைகளை ஏற்றுக்கொள்பவர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் ஏற்றுக்கொள்வதால் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரையாவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, எமது நாளாந்த வாழ்வில் நாம் இன்னொருவரை பின்பற்றி வாழ்வது இன்றைய நவீன காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. பலர் வார்த்தைகளால் கவரப்படுகின்றார்கள், பலர் கொள்கைகளால் கவரப்படுகின்றார்கள், இன்னும் பலர் ஆற்றல்கள் திறமைகளால் கவரப்படுகின்றார்கள். ஒரு சிலர் பொருளாதாரம் அதிகாரத்தால் கவரப்படுகின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே லட்சியம் நிறைந்த வாழ்வால் கவரப்பட்டு பின்பற்றப்படுகின்றார்கள். ஜேசு என்ற மாமனிதரை பலர் பின்பற்ற பல காரணங்களுக்காக ஜேசுவை பின்பற்றினார்கள். நோயாளர் தமது நோய்கள் தீர வேண்டும் என்பதற்காக, நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஜேசுவை பின்தொடர்ந்தார்கள். சிலர் ஜேசுவின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜேசுவை பின்தொடர்ந்தார்கள். பரிசேயர், சதுசேயர், சட்ட வல்லுநர்கள், சமயவாதிகள் ஜேசுவை குறை கூறுவதற்காக, ஜேசு நாட்டு சட்டங்களை மதிப்பதில்லை என்று ரோமியரிடம் ஜேசுவை கையளிப்பதற்காக, ஜேசு யூத சட்டத்தையும் யூத மரபுகளை சரியாக கடைபிடிப்பதில்லை என்று குற்றம் சுமத்துவதற்காக ஜேசுவை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே ஜேசுவை உண்மையாகவே பின்தொடர்ந்தார்கள். ஜேசு முதல் முறையாக தனது உடலையும் இரத்தத்தையும் பற்றி தன்னை வந்தவர்களை பார்த்து, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று கூறினார்.
நாம் உண்பதற்கு இவர் எவ்வாறு தனது உடலை எமக்கு கொடுக்க முடியும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினார்கள். அன்று முதல் அவர்கள் அவரோடு இணையவில்லை என்று விவிலியம் கூறுகின்றது. இயேசு தனது 12 சீடர்களையும் பார்த்து, நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என கேட்டபோது பேதுரு சீடர்களின் சார்பாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தை உம்மிடமன்றோ உள்ளன என்று இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையை, விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். இன்றைய வார்த்தை வழிபாடானது 3 நிலைகளில் இயேசுவின் சீடத்துவ நிலையை வலியுறுத்தி கூறுகின்றது. முதலாவது, நாம் இயேசுவின் சீடத்துவத்தில் பங்கு கொள்ள வேண்டுமானால் நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவம் கடவுள் மனித உறவை பிரிக்கின்றது. பாவம் செய்வதால் நாம் கடவுளின் அருளை இழந்து விடுகின்றோம். பாவம் செய்வதால் நாம் கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானின் பிள்ளைகளாக, அதன் ஆரவாரங்களுக்கு சேவை செய்வர்களாக நாம் மாறுகின்றோம். இரண்டாவது, உலகிலுள்ள பொருள், இன்பம், அதிகாரம், கவர்ச்சி அனைத்திற்கும் மேலாக இறைவன் எமது வாழ்வில் முதலிடம் பெற வேண்டும். காரணம், இவை அனைத்தும் உலகம் சார்ந்த அனைத்து நபர்களும் செயல்களும் ஒரு நாள் அழியக்கூடியவை. நிலையாக இருக்கக்கூடியவர் கடவுள் ஒருவரே நிலையாக இருக்கக்கூடியவர். எனவே அழிவுறும் உணவுக்காக அல்ல, அழியா உணவான நித்திய வாழ்வான இயேசுவுக்காகவே நாம் உழைக்க வேண்டும். மூன்றாவது, இறை அடியார்கள் யாரெல்லாம் கடவுளின் அரசை கட்டியெழுப்ப உதவி செய்கின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ, சேவையாற்றுகின்றார்களோ, அவர்களுக்கு எம்மாலான உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும். இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார், தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்ற விரும்புவோர் என்னுடைய சீடர்கள் அல்ல. தன் உயிரை காக்க விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தன் உயிரை இழப்பவரோ அதை பெற்றுக்கொள்வர் என்று இயேசு கூறுகின்றார். இயேசுவின் சீடராக மாறுவதற்கு நாங்கள் 4 படிகளை கடந்து செல்ல வேண்டும். முதலாவது, இயேசுவின் சீடராக இருப்பதற்கு எமது லட்சிய தெளிவு இருக்க வேண்டும். இயேசுவின் சீடராக வாழ்வதில் உள்ள லட்சியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் இயேசுவை பின்தொடர முடியாது. இயேசு ஒரு விதை மண்ணில் விழுந்து மடிந்தால் மட்டுமே புதிய ஒரு பயிர் தோன்றுகின்றது. அதே போன்று நாம் இயேசுவுக்காக எதையும் இழந்தால் மட்டுமே நாம் பேரின்ப வாழ்வு பெற முடியும். இதை நன்கு உணர்ந்தவர் அசிஸ் நகர் பிரான்சிஸ். இவர் இத்தாலிய நாட்டில் பெரும் செல்வந்த ஒருவருடைய மகனாக வாழ்ந்தார். தந்தைக்கு தனது மகனை புகழ்பெற்ற ஒரு வியாபாரியாக, செல்வந்தராக ஆக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு இயேசு அனுபவம் பெற்ற பிரான்சிஸ் உலக செல்வங்களை துறந்தார். உலக செல்வத்தை விட தந்தை இறைவனையை பற்றி கொள்ள அவர் உறுதியாக இருந்தார். தனது லட்சியத்தில் உறுதியாக இருந்ததால், லட்சியம் தெளிவாக இருந்ததால் தந்தையின் அச்சுறுத்தலுக்கு அவர் பயப்படவில்லை. தந்தையை பார்த்து கூறுகின்றார், நீர் எனது தந்தையை விட, நீர் எனது தந்தையே இல்லை, விண்ணகத்தில் இருக்க கடவுளை எனது தந்தை என்று இந்த உலகத்தில் அழியக்கூடிய செல்வங்களை ஒதுக்கிவிட்டு அழியா செல்வமாகிய கடவுளை சார்ந்திருந்தார். எனவே அவர் இன்று உலகம் போற்றும் பிரான்சிஸ் அசிசியாராக இருக்கின்றார். எமது லட்சியம் தெளிவாக இருந்தால் இரண்டாவது படி, நாம் அந்த லட்சியத்தை நோக்கி தயார் செய்ய வேண்டும். லட்சியம் தெளிவு கொண்டவர்கள் அதற்கான தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். ஒருவர் வீடு கட்ட விரும்பினால் முதலில் அவர் அமர்ந்து வீட்டுக்கு செலவாகும் செலவை கணித்து அதற்கு தேவையான பொருட்கள் பலம் இருக்கின்றதா என்று சிந்தித்து முடிந்தால் மட்டுமே வீடு கட்ட முயல வேண்டும்.
அல்லது வீடு கட்டிய பின் அவருக்கு முடியாவிட்டால் அதை பார்ப்பவர்கள் அவரை ஏளனம் செய்வார்கள் என்று இயேசு கூறுகின்றார். எனவே சீடத்துவம் என்பது சிந்திக்காமல் மூழ்கி விடுவதல்ல. சீடத்துவம் என்பது ஆபத்தான குறுகிய பாதை. இயேசு தனது சிலுவையை சுமந்து கொண்டே சிலுவையின் பாதையின் ஊடாகவே தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றினார். மூன்றாவது, லட்சிய உறவு. இயேசுவை பின்தொடர விரும்பும் நாம் அனைவரும் இயேசுவின் கொள்கைகளையும் கொள்கை விடுக்கும் ஆபத்துக்களையும் அறிந்து இயேசுவோடு இணைந்து இயேசுவில் தினமும் வளர வேண்டும். இயேசு கூறுகின்றார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஏனெனில் என்னில் நிலைத்திருந்தால் அன்றி உங்களால் கனிதர முடியாது. என்னில் நிலைத்திராத அனைவரும் வெட்டி தீயிலிடப்படுவார்கள் என்று இயேசு கூறுகின்றார். நான்காவது, லட்சியத்தில் இயேசுவோடு உறவு கொண்டவர்கள் தொடர்ந்து லட்சிய பாதையில் பயணம் செய்வார்கள். இயேசுவின் அழைப்பில் தெளிவு பெற்றவர்கள் இயேசுவோடு தமது உறவை வளர்த்து கொள்வார்கள். அந்த லட்சியம் நிறைவேறும் வரை இவர்கள் உலகம் முடியும் வரை தமது பயணத்தை மேற்கொண்டே இருப்பார்கள். இந்த பயணத்தில் செல்லுகின்ற சிலுவையின் பாதையில் வருகின்ற தடைகளே சிலுவைகளாகும். இந்த சிலுவையை சுமந்து சென்றால் மட்டுமே நாம் இயேசுவின் சீடர்களாக வாழ முடியும், மாற முடியும். ஒரு நாள் அன்னை தெரேசா தனது மடத்தில் இருந்த ஒரு வயோதிபரின் புண்களை கழுவி கொண்டிருந்தார். அதற்கு மருந்து போட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அன்னை தெரேசாவை பார்க்க வந்த ஒரு பெரியவர், பணக்காரர், அன்னை சேவை செய்வது கொண்டிருக்கதை, நோயாளரை அவர் பராமரிப்பதை கண்டு ஆச்சரியமுட்டு அன்னையை பார்த்து கூறுகின்றார், எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் இது போன்ற ஒரு வேலையை செய்ய மாட்டேன் என கூறினார். ஆனால் அன்னை தெரேசா அந்த நபரை பார்த்து, எனக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நானும் இது போன்று வேலை செய்ய மாட்டேன். காரணம், நான் இவர்களை நோயாளிகளாக பார்ப்பதில்லை. இந்த ஏழை எளியவர்கள், குழந்தைகள், அனாதைகள், நோயுற்றோரிற்குள் நான் இயேசுவை பார்க்கின்றேன். எனவே நான் இவர்களுக்குள் இயேசுவை பார்ப்பதால் நான் இயேசுவுக்கே பணிவிடை செய்கின்றேன் என கூறினாராம். காரணம், இயேசுவே கூறுகின்றார், இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார். எனவே இன்றைய வாசகங்கள் காட்டுகின்ற வழியில் நாம் இயேசுவுடைய சீடர்களாக மாற வேண்டுமானால், இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர வேண்டுமானால், இயேசுவின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏனைய மக்கள் பார்த்து உணர்ந்து அவர்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக மாற வேண்டுமானால், இயேசு கூறியவாறு இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என கூறுவதற்கொப்ப எமது நாளாந்த வாழ்வில் இயேசு பல உருவங்களில் பல மனிதர்களில் நம்மிடம் வருகின்ற போது அவர்களின் தேவைகளை நிறைவு செய்ததூடாக நாம் இயேசுவின் சீடத்துவத்திற்கு சான்று பகர தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று எமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார்.
தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டு. மகத்துவம் மிக்க இறைவா, இன்றைய உலகில் உமது திரு அவை எதிர்கொள்ளும் எல்லா எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தோர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இயேசுவின் விழுமியங்களையும் இறை சார்பு தன்மைகளையும் பின்பற்றி வாழ்ந்திட தேவையான மன வலிமையும் துன்பங்களை வெல்லும் உறுதியும் பெற்று வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அளிப்பவராம் இறைவா, பணம், பதவி, புகழ் போன்ற ஆசைகளில் வாழும் எமது நாட்டை ஆளும் தலைவர்களும் மக்களும் தங்களிடம் மிகுதியாக இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழும் நல்ல உள்ளத்தை அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, கொரோனா தொற்று நோய்க்கு எதிராய் போராடும் இன்றைய மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் தன்னலம் பாராமல் பணி செய்யும் அனைவரையும் நலமுடன் பாதுகாத்திடவும் நோயாளிகள் விரைவில் நலமடைந்து தம் இல்லங்களில் இயல்பு வாழ்வை தொடங்கிடவும் தேவையான அருள்வரங்களை பொழிந்து உம் வலக்கரத்தால் காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே இறைவா, திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உதவிய நன்கொடையாளர்களையும் தங்கள் இல்லங்களில் இருந்து இத்திருப்பலியில் இணைந்துள்ள அனைவரையும், மேலும் வர்பம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு தங்கள் ஒத்துழைப்பை வழங்கும் அனைவருக்கும் உமது அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக எமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோமாக. இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏன் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏன் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரே, என்னுடையதும் உங்களுடையமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நேரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நட்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றனவாய் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆகிய ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சற்று நேரம் மௌனமாக எமது குடும்பத்தில் இறந்து போன பெற்றோர், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, பிள்ளைகள் அனைவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் மன்றாடுவோம்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்று உமக்குரியது. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் மனித பிழையினங்களையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருப்பலி விருந்தில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீரே. அனைத்திற்கும் மேலான அன்பிற்கு உரியவர் நீரே. இத்திவ்ய நற்கருணையில் நீர் வீற்றிருக்கின்றீர் என நான் விசுவாசிக்கின்றேன். இத்தருணத்தில் என்னால் உம்மை திவ்ய நற்கருணை மூலமாக பெற முடியாமல் போயினும் குறைந்தபட்சம் ஆன்மீக ரீதியில் என் இதயத்தில் நான் உம்மை தழுவிக்கொள்கிறேன். என்னை முற்றிலுமாய் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். எச்சந்தர்ப்பத்திலும் என்னை உம்மை விட்டு பிரிந்து போக விடாதேயும்.
ஆமேன். தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகின்றேன். அதனால் நீரை என அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கின்றார் ஆண்டவர். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவிலா அன்பினால் உம்முடன் ஒன்றிக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித்தர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.